அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஸ்திரி குருமுரளி என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர்ச்சி ஒவ்வொரு மனிதனுமே தைரியமான பெயர்ச்சி தாங்க. அது உங்களுக்கு தைரியம், வீரியம் எல்லாமே யாருங்க அதிபதி? செவ்வாய் பகவான் தான் அதிபதி. மெயினா ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி கொடுக்கிறோம்னா, சூரிய பகவானுடைய வீட்டுல செவ்வாய் நிற்கிறார். கால புருஷனுக்கு 5ஆம் இடத்துல சூரியன் வீட்டுல, நட்பு கிரக வீட்டுல, அரசாங்க வீட்டுல, ஒரு தலைமை தாங்கக்கூடிய கிரகத்துடைய வீட்டுல சூரியன் இருக்கிறார். அதனாலதான் அந்த செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சியை அம்மன் அருள் டிவில நம்ம கொடுக்கிறோம். எப்ப வரைக்கும்? ஜூலை மாசம் 24ஆம் தேதி வரை 45 நாள் அவர் பயணிக்கூடிய காலம். இது நாள் வரைக்கும் செவ்வாய் பகவானால அவதிப்பட்டவங்க பல பேருங்க. ஒரு மனிதன் சொத்து வாங்கணுமா, இடம் வேணுமா, நம்முடைய உடம்புல ரத்தத்துக்கு அதிபதி, அடுத்து எலும்புக்கு காரகர், ஒரு மனிதனுக்கு பெண்களுக்கு கணவரை காட்டக்கூடிய செவ்வாய் பகவான். ஒவ்வொரு மனிதனுக்கும் முயற்சி வேணும்னா செவ்வாய் வேணுங்க. அப்படிப்பட்ட செவ்வாய் பயிற்சி தான் அம்மன் அருள் டிவில பாக்குறோம். கண்டிப்பா இந்த கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. இந்த செவ்வாய் கிரக பயிற்சி 12 ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கவும் பார்க்க போறோம். நட்சத்திர பலமா கொடுக்குறோம். ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, அன்பார்ந்த கன்னி ராசி என்பர்களே, பொதுவாக கன்னிராசி எப்போதுமே சரிங்க, ஒரு வேலையை நல்லா ஒரு சுறுசுறுப்பா பார்க்கக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த கன்னிராசிக்காரங்க தாங்க. இந்த சோம்பேறிங்கிற வார்த்தையே கன்னிராசிட்ட கிடையாது. ஒரு ஆக்டிவிட்டா, ஒரு சுறுசுறுப்பா, ரொம்ப தன்னம்பிக்கையா இருக்கக்கூடிய ஒரே ராசி கன்னிராசி தான். பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இருக்குங்க கன்னிக்கிட்ட. விளையாட்டு குழந்தை மாதிரி. இப்போ குழந்தை எப்படி இருக்கும்? ஆளுக்கேத்தாப்புல தன்னை மாத்தும் பார்த்தீங்களா? அது மாதிரிதான் கன்னி. ஆளுக்கேத்தாப்புல தன்னை மாத்திக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய குணமும் இருக்கும். குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பக்குவமான குணம். 24 மணி நேரமும் உழைக்க சொன்னா உழைக்கக்கூடிய தகுதி கொண்ட ஒரே ராசி கன்னி ராசி தான். அதனாலதான் இந்த ராசிக்காரங்க பார்த்தவொன்னே ஒருத்தரை கவர்ந்துருவாங்க. இவருடைய செயல்பாடு பிடிக்கும், வேற ஒண்ணும் இல்லை. கன்னிராசி பார்த்தவொன்னே முகபாவனை தோற்றம் அப்படி இருக்கும். அப்படியே ஒரு வேலையை அப்படியே அசால்ட்டா பார்ப்பாங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம் இருக்குன்னு சொல்லணும். அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த கமிஷன் சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே பாருங்க இந்த கன்னி ராசி தான். கற்பனை அள்ளி கொட்டுவாப்புல. ஒரு இடத்துக்கு போனா நீட்டா பர்சனாலிட்டியோட லுக்கா நீட்டா ஃபேன் செட்டை போட்டு நீட்டா இன் பண்ணாருன்னா ஹீரோ மாதிரி போவாப்புல. பாக்குறதுக்கு 60 வயசு மாதிரி இருக்கும். ஆனா தோற்றம் பாத்தீங்கன்னா 30 வயசு அவரு. கன்னியை பொறுத்தவரைங்க, எங்க இருந்தாலும் சரி நல்லா சந்தோஷமா இருக்கணும், மத்தவங்கள சந்தோஷப்படுத்தணும். இதான் கன்னியுடைய குணமே. அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சி எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது நல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு தைரியம் வேணுமா வேண்டாமா? அந்த தைரியத்தை காட்டுறதே செவ்வாய் தாங்க. பெண்களுக்கு யாரு மனைவி, பெண்களுக்கு யாரு கணவர்? செவ்வாய் தான் மெயினா பார்ப்பாங்க. இவரை வச்சு நிறைய தோஷத்தை சொல்லி பயமுறுத்துறாங்க. அதை பற்றி பயப்படாதீங்க. பொதுவா செவ்வாய் பவன் எங்க இருந்தாலும் அந்த வேலையை வேகமா செய்வார். அதான் அவருடைய ஸ்பெஷலே. ஒண்ணு இல்ல, நம்ம உடம்புல ரத்தம் ஓடுது பாத்தீங்களா? அந்த ரத்தத்துக்குலாம் காரணம் யாரு? செவ்வாய் தாங்க. நம்முடைய எலும்பு நல்லா இருக்கணும்னா செவ்வாய் பவன் ஸ்ட்ராங்கா வேணும். எவ்வளவு அடிச்சாலும் சரி கை பாரியா ஸ்ட்ராங்கா வச்சிருக்கான் அப்படிம்பாங்க. அப்ப செவ்வாய்க்காரங்க மருத்துவ வேலை பார்க்கணும்னா செவ்வாய் வேணும். நான் மண் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணணும், நான் சொத்து வாங்கணும், நான் இடம் வாங்கணும்னா செவ்வாய் நல்லா இருந்தா தான் அந்த வேலையை பார்க்க முடியும், அதுவே வாங்க முடியும். இந்த கஷ்டமான இந்த ஹார்ட் ஒர்க்கு பாக்குறாங்க பாத்தீங்களா? அந்த ஆயுதம் ஏந்தின வேலை எல்லாமே பாருங்க இந்த செவ்வாயுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட பேச்சு தான் நம்ம பார்க்க போறோம். கன்னிராசி என்பர்களே மிஸ் பண்ணாதீங்க. நம்ம ஏன் வீடியோ மிஸ் பண்ண வேணாம் சொல்றோம்னா, உங்களுக்கு செவ்வாய் பாருங்க 3க்கும் 8 கூடிய வர்றாரு.
உங்களுடைய முயற்சி, அதாவது ஒரு மனிதனுக்கு வேலைன்னா ஒரு முயற்சி பண்ணதானே அது அந்த வேலையை நம்ம செய்ய முடியும். அதுக்கு அதிபதி இந்த செவ்வாய். 8 8ஆம் இடத்துல என்னங்க இருக்கு? பயங்கரமான ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இடம் 8. திடீர் கண்டம், திடீர் ஒரு பிரச்சனை, வழக்கு, கோர்ட்டு, கேஸ், இதெல்லாம் 8. இதுதான் மெயினா பார்ப்பாங்க. இதுக்கு அதிபதி யாரு? செவ்வாய். சரி, அந்த செவ்வாய் போய் எங்க இருந்தாரு? 10ஆம் 11ஆம் இடத்துல போய் நீசமாயி ஒரு 5 மாசமா போய் லாபத்துல போய் முடக்கிக்கிட்டார். ஜனவரில இருந்து நான் எதுவுமே இவருக்கு முயற்சியை நான் கொடுக்க மாட்டேன், என்ன வேணா பண்ணிக்க, நீ என்ன பண்ணாலும் சரி உனக்கு நான் இதான் செய்வேன்னு சொல்லி நிறைய பேருக்கு யார் ஜாதகத்துல செவ்வாய் கெட்டு போய் இருந்தாரோ, இது நான் எல்லாத்துக்கும் சொல்லலைங்க, கெட்டு போனவங்கெல்லாம் கண்டிப்பா ஒரு தடைகளை செஞ்சிருப்பாங்க, எதிர்பாராத ஒரு வழக்க ஆட்டோமேட்டிக்கா பார்த்திருப்பாங்க. சம்மந்தம் நான் சும்மா இருந்தேங்க, நான் போய் ஒரு இடத்துல போய் ஜாமீனை போட்டுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே அப்படிங்கிற சிந்தனைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. சகோதரர் எதிரியா மாறி இருப்பாப்புல, மாமனுடைய உறவு, மைத்துனுடைய உறவு எல்லாமே பாதிச்சிருக்கும். வருமானம் அப்படியே கடன்ல போய் நின்றுருக்கும். எத்தனை பேருக்கு மட்டும் கேட்டு பாருங்க, கன்னிராசி யார் ஜாதக தசாபதி சரியில்லையோ கடனா, பகையா, எதிரியா, வம்பா, வழக்கா, கோட்டா, கேஸா, இதுல என்ன பாத்தீங்க கேட்டா ஆமாமா. ஏன் வேலை ஒரு ஜனவரி மாசத்துல இருந்து வேலை தர்றாரு, 5 மாசம் வீட்டுல உட்காந்துருக்காரு, சும்மாவே உட்காந்துருக்காப்புல, வேலை கிடைக்கல. 10 கம்பெனிக்கு அப்ளை பண்ணிருக்கேன், வெளிநாடு கம்பெனிக்கு அப்ளை பண்ணிருக்கேன், இங்கேயும் அப்ளை பண்ணிக்கிறேன், எனக்கு வேலை கிடைக்கல. எதிரி வருது, பகை வருது, கடன் வருது, குடும்பத்துல ஒரு சிக்கலை வருது, எல்லாமே ஒரு குழப்பத்திலே நான் இருக்கேன். ஸ்டெடியான மைண்ட் என்கிட்ட இல்ல. அதுவும் இந்த 1.5 வருஷம் எப்படிமா சொல்லணும், கன்னிராசிக்காரங்கள பைத்தியக்காரன் மாதிரி அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க, மன குழப்பறதுக்கு போயிருப்பாங்க. ஸ்டெடியா அவங்கள இறங்க முடியல. என்னடா லைஃப், ஏதோ நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற சிந்தனைக்கு நிறைய பேர் போனவங்க பல பேர். இது நான் எல்லாத்துக்கும் சொல்லலைங்க, தயவு செய்து இது எல்லாத்துக்கும் சொல்லல. ஒரு சில பேருக்கு யார் ஜாதக தசாபதி சரியில்லை அவங்க மட்டும்தான் பாதிக்கப்பட்டாங்க, மத்த எல்லாத்துக்கும் நல்லா இருந்துரும். இப்ப பாருங்க, இந்த கன்னிராசிக்கு பாருங்க, இது ஒரு பொது பலனாடுங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது கன்னிராசி. இப்ப பாருங்க செவ்வாய் எங்க இருக்கிறாரு? சூரியனுடைய வீட்டுக்கு வந்துட்டாருங்க, 12ஆம் இடத்துல செவ்வாய். இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு ஜாதகத்துல 3ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் போனச்சா மறைஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. அது போய் 12ஆம் இடத்துல இருந்தா ராஜயோகத்தை செய்யும் சொல்லுவாங்க. கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜ யோகம். கன்னி பக்கம் அடிக்குது காத்து, ராஜயோக காத்து அடிக்குது. இது கரெக்டா எடுத்து போனா ஜெயிக்கலாம். நீங்க கொண்டு போற விதம் தான். தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. என்னால ஜெயிக்க முடியும், என் குடும்பத்தை பார்க்க முடியும், நான் இதை சாதிக்க முடியும் அப்படிங்கிற தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். எப்படி பார்த்தாலும் வீடு கொடுத்தவர் 11ஆம் இடத்துல தான் இருப்பாரு. ஏன்னா ஜூலை மாசம் 24ஆம் தேதி வரை 45 நாள் அவர் நிக்கிறார். எத்தனை பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும்? இப்ப எழுதுங்க அரசாங்க வேலைய, ரிசல்ட் உங்க பக்கம் கன்ஃபார்ம். ஆனா லக்னத்தோட சூரியன் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு 11ல சூரியன் எப்படி பார்த்தாலும் ஜூலை மாசம் 24ஆம் தேதி வரை அங்கேதான் இருப்பார். இதை மாத்த முடியாது. அப்ப அரசாங்க வேலை படிக்கக்கூடிய மாணவர்கள் பட்டையை கிளப்புவாங்க. வெளிநாட்டுல எத்தனை பேர் படிக்கிறீங்க? வெளியூர்ல எத்தனை பேர் படிக்கிறீங்க? அங்கேயே வேலை வேணுமா? இப்ப வேலை கிடைக்கும் உங்களுக்கு. வெளிநாடு வாழ்க்கை, வெளியூர் வாழ்க்கை ரெண்டுமே ஓகே, சூப்பரான லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வருது கன்னிராசிக்கு பார்த்து. அதே மாதிரி பாருங்க, கடனே இருக்காதுங்க. ரொம்ப பேர் கடன்ல மாட்டிக்கிட்டு சும்மா செதஞ்சு போயிட்டாங்க, லைஃப்ல செதஞ்சிட்டாங்க. அந்த கடனை என்னால பேஸ் பண்ண முடியல, எனக்கு தலைக்கு மேல கடன் இருக்கு, அதுவும் இந்த கண்ட சனி வந்துருச்சு என்னை அப்படியே ஆட்டுது அப்படிம்பாங்க. தயவு செய்து சனி பவன் நல்லா இருந்துட்டா பாதிக்காதுங்க. சனி பவன் கெட்டு போயிருந்தா கண்டிப்பா கண்ட சனி வேலை இல்லாம தடுமாறிட்டு தாங்க ஒரு பிரச்சனை இருந்திருக்குங்க. இல்ல வேலை பார்க்க அதே ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்க. இப்ப பாருங்க, இந்த பிரச்சனை குறையும். கடன், பகை, எதிரி இதெல்லாம் இருக்காது. உடம்பு ஆரோக்கியம் எல்லாம் இருக்கும். எந்த பேங்க்ல போய் லோன் கிழங்கு, ஆனா மெயினா நிறைய பேர் வீடு தான் கட்டணும். இப்ப பாத்துக்கோங்க, செவ்வாய் 12ல இருந்தா வீடு கட்டி ஆகணும். பாத்துக்கோங்க, வீடா இடமா கட்டி குறை கிடக்கா, அதை அப்படியே எடுத்து மறுபடியும் ஏத்த பாருங்க. வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, பூமி வாங்குறது, இது மாதிரி செலவா பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு இருக்கு, பக்கவா இருக்கு, பாத்துக்குங்க. எந்த பேங்க்ல வாங்கி லோன் கிடைங்க, தனியார் பேங்காலும் சரி, கவர்மெண்ட் பேங்காலும் சரி, எந்த பேங்க்ல லோன் கிடைக்கும். அதே மாதிரி திருமண வாழ்க்கை, காதல் திருமணம், 2வது திருமணம் சக்சஸ். திருமண வாழ்க்கை தடை இல்ல ராஜா, சூப்பரா ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது பாருங்க. வெளிநாட்டுல போறவங்க, வெளியூர் போறவங்க, வேற கண்ட்ரில போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு பக்கவா இருக்கு பாத்துங்க. தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து இனிமேல் தொழில அடிங்க, இறங்கி அடிங்க. சூரியன் குரு சூப்பரா இருக்கு, 10ல குரு. ஜாதகத்துல குரு நல்லா இருந்தா மட்டும் தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் வரும்.
கமிஷன் ஏஜென்சி, ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க, அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு, இந்த துறையில பயணக்கூடிய நபர்கள், பேங்க்ல வேலை பார்க்கறவங்க எல்லாத்துக்கும் பாருங்க பட்டைகளை மெயினா வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும். வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம். லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு அடிக்கணும்னு ஆசை இருக்குது? இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை. ஏன் லாட்ரி யோகத்தை நம்ம எடுக்க சொல்றோம்? நான் சொன்னல இந்த கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடு ராஜயோகம் இருக்கு. 3க்கும் 8 கூட இருக்கு. 12ல போனா அது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்துரும். இப்ப எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அடிச்சிடும் பாத்துக்கு. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதபதம் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். படிக்கக்கூடிய படிப்புகள் பத்தி நீ கவலையே பட வேணாம். கன்னி ராசி எப்போதுமே அறிவு திறன் கூட இருக்கும், பயப்பட வேண்டாம். நல்ல ஒரு மாற்றம் இனிமேல் உண்டு. பெண்களுக்கு எல்லாமே வெற்றியா வரும். இப்ப நட்சத்திர பலன்குள்ள போவோம். முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திர பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க தைரியம், தன்னம்பிக்கை, தன்மானத்தோட இருப்பாங்க. எது வந்தாலும் உங்களால ஜெயிக்க முடியும். இனிமே லைஃப்ல எல்லாமே மாற்றமா வரும். உத்திரத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு அணுகுல வருது. இப்ப வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது, தொழில ஒரு மாற்றம் அப்படின்னா சூப்பரா இருக்கு. எது வந்தாலும் உங்களால ஜெயிக்க முடியும். உத்திரத்துல பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை வருது பாருங்க. தொழில் உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றம் வருது. வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, ஆனா சுப செலவு சுபகாரியம் பண்ணக்கூடிய அப்படின்னா பக்கவா இருக்கு. அடுத்து அஸ்தத்துல பிறந்தவங்க எப்போதுமே கற்பனையான குணம் இருக்கும், நல்ல திறமையான குணம் இருக்கும். எது வந்தாலும் என்னால ஜெயிக்க முடியும், எனக்கு நிறைய ஆசை இருக்கு, அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய நேரம் வந்துருச்சு, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. வண்டி, வீடு, இடம், பூமி, வெளிநாடு வெளியூர், படிப்பு, கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கும். அதாவது இந்த அஸ்தத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமா வருது பாருங்க. லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வருது, பாத்துக்குங்க. இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க, உங்களால முடியும், ஜெயிக்க முடியும். ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியம், தன்னம்பிக்கை, தன்மானம், நீதி, நேர்மை, பயங்கரமான ஒரு கடமை, கண்ணியமும், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. அதாவது கரெக்டா ஜனவரி மாசம் வந்து ரொம்ப கஷ்டமா வருது உங்களுக்கு. ரொம்ப சொல்லிக்க வெளியில சொல்லாத அளவுக்கு கஷ்டத்தை பாத்தீங்க. இனிமேல் கஷ்டங்கள் குறையும். வெளிநாடு போறது, வெளியூர் போறது, கட்டிட தொழில் பார்க்கறது, படிப்பு கல்வியில பார்க்கறது, தொழில் பார்க்கக்கூடிய அமைப்பு, உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலுமே நல்லா வெற்றிகள் வரும் பாருங்க. இனிமே தோல்வியே கிடையாது லைஃப்ல. நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். சித்திரத்துல பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய கன்னி ராசி என்பவர்கள் வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரக பேச்சு மிகப்பெரிய ஒரு வீரமான ஒரு பேச்சியாகவே அமைகிறது.